கொஞ்சம் இந்த ஒரு லாஸ்ட் ஒரு 6 மாதமாக கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கும். அது குடும்பமாக இருக்கலாம், வெளிவட்டாரங்களாக இருக்கலாம். அந்த மதிப்பு மரியாதை மீண்டும் கிடைக்கும். உங்கள் ஜாதகப்படி 5ஆம் இடமோ 9ஆம் இடமோ அல்லது 1ஆம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசை புக்தியும் நடைபெறுமானால் உறுதியாக அந்த அமைப்புகள் கைகூடி வரும். அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கும் உங்கள் உடன் இருக்கின்ற உறவினர்களுக்கும் இருந்து வந்த மிக கடுமையான கசப்புகள் ஓரளவுக்கு வீரியம் குறையும். உறவுகளின் ஆதரவு கிடைக்கும். அது மாமனா இருக்கலாம், மச்சனா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். உறவுகளோடு இருந்து வந்த கசப்புக்கள் அனைத்தும் குறைகின்றது மாதிரியான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது என்பதனை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமானது. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அப்போ நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் அப்படிங்கிறத மனதில் உள்வாங்கிக்கிடுங்க. அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் 4ஆம் இடமோ 11ஆம் இடமோ அல்லது 2ஆம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்திகளும் நடைபெறுமானால் உறுதியாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? ஆக இந்த காலகட்டம் நல்ல மேன்மை மிகுந்ததாக அமையப்பெறுகிறது என்பதனை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அதேபோல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தாயார் வழியிலிருந்து சில சொத்து பத்துக்களோ அல்லது தாயார் வழியிலிருந்து சில நல்ல லாபங்களோ அல்லது தாயாரின் பரிபூர்ண ஆதரவோ கிடைக்கும் இந்த மாதம். அப்போ சிம்மராசி நேயர்களுக்கு தாயார் வழியிலிருந்து நன்மை உண்டு. அப்போ உங்கள் ஜாதகப்படி 4, 11 இந்த சம்பந்தப்பட்ட எந்த தசாபுக்தி நடந்தாலும் தாயார் வழியிலிருந்து ஏற்றங்களை சந்திப்பீர்கள்ங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதை நீங்கள் நல்லபடியாக உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியமானது. சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இது ஒரு அமைப்பு. அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம வைகாசி மாதத்திற்கான பலாபலன்கள் எப்படி இருக்கின்றது என்பதை தான் நம்ம பார்க்க இருக்கோங்க. இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த மட்டிலும் இது வந்து ஒரு பொது பலன், தமிழ் மாதத்தின் அடிப்படையிலான ஒரு பொதுவான மாத பலன் தான். எப்போவுமே ஒரு பொது பலனுடைய பலம் அப்படிங்கிறது 5லிருந்து 10%. அதுக்கு மேலே அதுக்கு பெரிய வலு கிடையாதுங்க. சரிங்களா? இதை ஒரு முக்கிய அமைப்புன்னு எடுத்துக்கிட்டு முக்கிய விஷயங்கள் தலையிடக்கூடாது. இது வந்து என்னென்னாங்க, தசாபுக்தி பலன்களின் ஏற்ற இறக்கத்தை தான் காட்டும். நான் சொல்கிற 10 பலன்னா 10மே உங்களுக்கு நடக்காதுங்க. எந்த தசாபுக்தி பலன் நான் உங்களுக்கு சொல்கிறது மேட்ச் ஆகுதோ உங்கள் ஜாதக தசாபுக்தியின் அடிப்படையில் அதோட தான். இப்போ கல்யாணம்னு சொல்கிறேன், இதுக்கு இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்கள் அப்படின்னு உங்கள் சுய ஜாதகத்தை ஒப்பிட்டு சொல்லுவேன். அந்த தசாபுக்தி நடந்தால் தான் அந்த பலன் இந்த மாதம் கிடைக்கும். சரிங்களா? அப்போ உங்கள் சுய ஜாதக தசாபுக்தியும் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலன்களை பார்க்கிறது மிக மிக நல்லது. அன்பு நண்பர்களே, இந்த வைகாசி மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன மாதிரியான ஏற்றங்களை வழங்கும், எங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். வாருங்கள். சிம்மம், சிம்மராசி நேயர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் ஒரு சிறப்பு மிகுந்த மாதம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சிம்மத்திற்கு இந்த மாதம் கிரகநிலைகள் கோச்சாரப்படி மிக நல்லா இருக்குங்க. சரி, அதில் முதல் அமைப்பாக தொழில் உத்தியோகம் ரெண்டும் சிறப்பாக வளருகிற காலகட்டம். என்னதான் அஷ்டம சனி நடந்தாலும் கூட இந்த மாதம் அஷ்டம சனியினுடைய தாக்கங்களை எல்லாம் தாண்டி ஓரளவு கோச்சார பலன்களின் பலனால் தொழில் ஓரளவுக்கு கை கொடுக்கும். ஆக வேலை இல்லாத நண்பர்களுக்கும் வேலை கிடைக்கும். அப்போ வேலை இல்லாத நண்பர்கள் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கலனாலும் அஷ்டம சனி போகிறதுனால கிடைக்கிற வேலையை எடுத்துக்கிறது நல்லது அப்படிங்கிறத அன்பர்கள் உணர்ந்துக்கிடணும். அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கிடணும். முதல் அமைப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேலை கிடைக்கும், தொழில் அமைப்புகளும் சிறப்பாக போகும். இது ரெண்டுத்துக்குமே 10ஆம் இடம் 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி செல்லுகின்றது என்றால் மிக மிக சிறப்பாகச்சு. அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதே போல் தொழிலில் வந்து இந்த அஷ்டம சனியின் நெருக்கடியின் காரணமாகவும் மற்றும் ராகு கேது பெயர்ச்சியின் காரணமாகவும் ஒரு நெருக்கடி சூழல் இருந்திருக்கும் இல்லையா? தொழில் முடியலை, ரொம்ப டவுன் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் இருந்தவங்களுக்கு இப்போ நான் ஓஹோன்னு ஓடிடும்னு சொல்ல, அந்த சகஜ நிலையில் கண்டிப்பாக ஓடிடும், நட்டத்தை ஏற்படுத்தாத அளவுக்கு. அதில் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக உத்தியோகத்தில் இருந்து வந்த மிக கடுமையான மன அழுத்தங்கள் குறையும். அப்போ உத்தியோகத்தில் இத்தனை நாள் இருந்துக்கிட்டு வந்த மனக்குழப்பங்கள்
கடுமையான மனக்குழப்பங்கள் அனைத்தும் குறையக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகிறது என்பதனை நீங்கள் உணர்ந்துகிடணும். அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பு. கொஞ்சம் இந்த ஒரு லாஸ்ட் ஒரு 6 மாதமாக கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கும். அது குடும்பமாக இருக்கலாம், வெளிவட்டாரங்களாக இருக்கலாம். அந்த மதிப்பு மரியாதை மீண்டும் கிடைக்கும். உங்கள் ஜாதகப்படி 5ஆம் இடமோ 9ஆம் இடமோ அல்லது 1ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசை புக்தியும் நடைபெறுமானால் உறுதியாக அந்த அமைப்புகள் கைகூடி வரும். அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கும் உங்கள் உடன் இருக்கின்ற உறவினர்களுக்கும் இருந்து வந்த மிக கடுமையான கசப்புகள் ஓரளவுக்கு வீரியம் குறையும். உறவுகளின் ஆதரவு கிடைக்கும். அது மாமனா இருக்கலாம், மச்சனா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். உறவுகளோடு இருந்து வந்த கசப்புக்கள் அனைத்தும் குறைகின்றது மாதிரியான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது என்பதனை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமானது. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் வேற என்ன விஷயங்களுக்கு சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, திருமணம் நடைபெறாத அன்பர்களுக்கு திருமண அமைப்புகளுக்கான விஷயங்கள், பேச்சுவார்த்தைகள் இனிதே கைகூடும். கொஞ்சம் ப்ராசஸில் சிரமங்கள் இருக்கும். அஷ்டம சனி நடக்க சொல்ல எளிமையாக கைகூட விட மாட்டார் இல்லைங்களா? அப்போ திருமணம் சார்ந்த அமைப்புகளுக்கு இது ஒரு சிறப்பு மிகுந்த காலம். 2ஆம் இடமோ 7ஆம் இடமோ 11ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசை புக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் இந்த காலகட்டம் இன்னும் நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் கல்யாணத்துக்கு பிறகு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதை மனசில் வச்சுக்கிடுங்க. ரைட். ஏன்னா கருத்து வேறுபாடுகளை தருகிற அமைப்புகள் அஷ்டம சனி இருக்கு. இது ஒரு பக்கம். இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் வாரிசு உறுதி செய்யப்படும். குழந்தை பாக்கியம் உறுதி செய்யப்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். ஜாதக ரீதியாகவும் 5ஆம் இடமோ அல்லது 11ஆம் இடமோ சம்பந்தப்படுகிற தசை புக்திகளும் நடைபெறுமானால் உறுதியாக அந்த குழந்தை பாக்கிய அமைப்புகள் கைகூடி வரும். அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இது ஒரு நல்ல அமைப்பு. இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் சிம்மராசினியர்களுக்கு உங்களுடைய திறமைக்கான நல்ல அங்கீகாரம் நன்முறையில் கிடைக்கும். அதே போல நீங்கள் பொது வாழ்க்கையில் இருக்கீங்க, அரசியல்வாதியாக இருக்கீங்க, பொது நலனை எதிர்பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பொது விஷயங்கள் அனைத்திலும் நல்ல மேன்மைகளை பெறக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்கள் ஜாதகப்படியும் 9ஆம் இடமோ அல்லது 11ஆம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடைபெறுமானால் அந்த அங்கீகாரம், ஆதரவு, இப்போ ஒரு கட்சியில் இருக்கீங்க, கட்சியில் கூட நல்ல ஒரு பொறுப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். அரசியல்வாதியாக இருக்கீங்க, மக்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கலாம். அந்த மாதிரி இல்லை நீங்கள் ஒரு நிறுவனத்தில் ஒரு நல்ல உயர் பொறுப்பில் இருக்கீங்க, உங்களுக்கு கீழே இருக்கவங்க கிட்ட உங்களுக்குன்னு இந்த மேனேஜர் நல்ல மேனேஜர்ப்பா, இந்த ஹெச்ஆர் நல்ல ஹெச்ஆர்ப்பா அப்படின்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு அங்கீகாரங்கள் கிடைக்கிற நல்ல காலகட்டம். அதனை அடுத்ததாக வீடு கட்ட முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு அந்த வீடு கட்டுறதுக்கான பாக்கியம் கைகூடி வரும். சொத்து சேர்க்கைகள் நடைபெறுவது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அப்போ நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் அப்படிங்கிறத மனதில் உள்வாங்கிக்கிடுங்க. அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் 4ஆம் இடமோ 11ஆம் இடமோ அல்லது 2ஆம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்திகளும் நடைபெறுமானால் உறுதியாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? ஆக இந்த காலகட்டம் நல்ல மேன்மை மிகுந்ததாக அமையப்பெறுகிறது என்பதனை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அதேபோல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தாயார் வழியிலிருந்து சில சொத்து பத்துக்களோ அல்லது தாயார் வழியிலிருந்து சில நல்ல லாபங்களோ அல்லது தாயாரின் பரிபூர்ண ஆதரவோ கிடைக்கும் இந்த மாதம். அப்போ சிம்மராசி நேயர்களுக்கு தாயார் வழியிலிருந்து நன்மை உண்டு. அப்போ உங்கள் ஜாதகப்படி 4, 11 இந்த சம்பந்தப்பட்ட எந்த தசாபுக்தி நடந்தாலும் தாயார் வழியிலிருந்து ஏற்றங்களை சந்திப்பீர்கள்ங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதை நீங்கள் நல்லபடியாக உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியமானது. சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இது ஒரு அமைப்பு. இதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும்
வேற என்ன முக்கியமான விஷயங்கள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க, தொழில், பொருளாதாரம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஆரோக்கியம், ஹெல்த்துங்க. ஹெல்த்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் அனைத்தும் குறையும். வீரியம் குறையும். இந்த மாதம் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். ஆகிட்டு இருந்த மருத்துவ செலவின் வீரியம் நிச்சயமாக குறையும். உங்களுடைய ஜாதக ரீதியாகவும் 11ஆம் இடமோ 9ஆம் இடமோ அல்லது 5ஆம் இடமோ சம்பந்தப்படுகிற தசை புக்திகளும் நடைபெறுமானால் உறுதியாக நோயின் வீரியம் குறைஞ்சே தீரும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றங்களை தருகிற அமைப்புகள் இந்த காலகட்டம் உண்டு. அந்த விதத்தில் இது ஒரு நல்ல சிறப்பு மிகுந்ததாக அமையப்பெறுகிறது. பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த ஏதேனும் முயற்சிகள் போய்கிட்டு இருக்கு அல்லது வழக்குகள் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். இந்த காலகட்டத்தில் வழக்குகள் வெற்றிகளை பெறலாம், அல்லது தகப்பனார் உங்களுக்கு ஆதரவாக மாறலாம், அல்லது சொத்துக்கள் சரிவர வந்து சேரலாம். இந்த மாதிரியான அனைத்து அமைப்புகளிலும் நல்ல மேன்மைகளை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். 9ஆம் இடமோ அல்லது 11ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்திகளும் நடைபெறுமானால் உறுதியாக ஏற்றங்கள் உண்டு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு இந்த பூர்வீக சொத்துக்கள் சார்ந்தும் மிக சிறப்பு. உயர்கல்வி பயிலுவதற்கான அமைப்புகள், பிடித்த கல்வியில் ஈடுபடுவதற்கான அமைப்புகள் அப்படிங்கிற மாதிரி உயர்கல்வி சார்ந்தும் நல்ல ஏற்றங்களை பெற்று தருகின்றது மாதிரியான ஒரு நல்ல அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் சகலத்திலும் ஏற்றங்களை தருகின்ற ஒரு அமைப்பாக சிம்மராசி நேயர்களுக்கு இந்த மாதம் அமைகிறது. இருந்தாலும் அஷ்டம சனி நடக்கிறத நம்ம மனசில் வச்சுக்கிடணும். எந்த ஒரு நல்ல அமைப்பும் எளிமையாக கைவரப்பெறாது. கொஞ்சம் சிரமப்பட்டு அடையிற மாதிரி இருக்கும். நல்ல விஷயம் கிடைக்குங்கிற போது சிரமப்படுறது தப்பு கிடையாது. சரிங்களா? தாராளமாக முயற்சிங்கள். தசாபுக்தியும் நல்ல அமைப்புகளில் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே நல்ல ஏற்றங்களை தருகின்ற அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, அனைத்து சிம்மராசி நேயர்களுக்கும் இந்த காலகட்டம் நல்ல ஏற்றங்களை தரும். நன்றாக இருப்பீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? வாழ்க வளமுடன். நன்றி.